இந்த நல்ல வேளைக்காக, நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இந்த முதலாம் தேதியில் ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியை அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே, சபையிலே, சங்கத்திலே, ஊழியத்திலே, வேலையிலே, பிரயாணத்திலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, படிப்புக்கு அடுத்த காரியத்தில் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தினால் அதுவே போதும். எல்லா விதத்திலும் நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆதியாகமம் 24:60 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஏசாயா 54:8 இதுவரைக்கு நித்திய கிருபையுடன் இறங்கின தேவன் இனிமேலும் இறங்கி நம்மை காத்து கொள்வாராக. ஆமென், ஆமென். இந்த சைடில் உள்ள லைட்டெல்லாம் போடுங்க. இந்த சைடில் உள்ள லைட் எல்லாவற்றையும் போடுங்க தயவு செய்து. பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி கிடக்கு. இருளான ஒரு இதாக இருக்கு. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இந்த அதிகால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது, அவரை நோக்கி பார்த்தபோது அவர் கொடுத்த விசேஷித்த வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். 12 பிரபுக்களை பெறுவான். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்கு தத்தம் அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும், நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பெரிய ஜாதியாக்குவாராம். பெரிய ஜாதியாக்கி இந்த மாதம் நம்மை ஆசீர்வதித்து பலீகி பெருக பண்ணுவாராம் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் நம்மை பெரிய ஜாதியாக்குவார். பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மளை பலீகி பெருக பண்ணுவார். எல்லா விதத்திலும் நீங்கள் அதை எதிர்பாருங்கள். கட்டாயம் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். பெரிய ஜாதியாக்குவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், பலீகி பெருக பண்ணுவார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய கிரயம் என்ன? இந்த மாதம் அதிகமாய் விண்ணப்ப ஜெபம் செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, விண்ணப்ப ஜெபம் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை பெரிய ஜாதியாக்குவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலீகி பெருக பண்ணுவார். நிச்சயம் நடக்கும். இந்த மாதம் முழுவதிலும், இந்த வருஷம் முழுவதிலும் உயிருள்ள நாளெல்லாம் முழங்காலிலே நிற்க வேண்டும். அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களுக்கு இந்த மாதம் வாக்கு தத்தத்தை தேவன் பலிக்க பண்ணுவார். அருமையும் இனிமையுமானவர்களை
கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நாம் வேதத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை இந்த மாதம் பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதற்கு ஆதியாகமம் 12:8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ஆபிரகாமாகிய அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலீகி பெருக பண்ணி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு, இரண்டாவது நம்முடைய இருதயத்தை பலிபீடமாய் கட்டி அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். தானியேலைப் போல இடைவிடாமல் அவரை தொழுது கொள்ள ஆராதிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஐயாவைப் போல அருமையானவர்களை பலிபீடம் கட்டி பலி செலுத்தி அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஐயாவைப் போல சங்கீதம் 116ஆம் அதிகாரத்தில் அன்பான தேவனுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சோத்திரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த மாதத்தில் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்வதற்கு ஆதியாகமம் 12:2 ஆதியாகமம் 12:8 அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 116வது சங்கீதம் அதில் 13வது வசனத்தின்படி 17வது வசனத்தின்படி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 116, 13, 17. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை பலிபீடம் கட்டி தொழுது கொள்வேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இப்படியாக அவரை இந்த மாதம் முழுவதிலும் உயிருள்ள நாளெல்லாம் சந்ததியாக நாம் அவரை தொழுது கொள்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த மாதம் நம்மளை பெரிய ஜாதியாக்குவார், பெரிய இனமாக்குவார். பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலுகி பெருக பண்ணி நம்முடைய பெயரை இந்த மாதம் பெருமைப்படுத்துவார். முதலாவது ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும், விண்ணப்ப ஜெபம். இரண்டாவது பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆதியாகத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி தேவன்
யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே 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 என்று கூப்பிட்டார். என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கே உன்னை பெரிய என்ன ஆக்குவேன்? ஜாதியாக்குவேன். மூன்றாவது, தேவன் நம்மளை பெரிய ஜாதியாக மாற்றி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலுகி பெருக பண்ண, நம்முடைய பேரை பெருமைப்படுத்த மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், எதை குறித்தோ பயப்படக்கூடாது. எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. யாக்கோபுக்கு தேவன் தரிசனத்தில் வெளிப்பட்டு, யாக்கோபே யாக்கோபே, இதோ நான் உமது அடியேன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், உன் தகப்பனுடைய தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை அங்கே பலுகி பெருக பண்ணுவேன், திரும்ப உன்னை கானானுக்குள் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியையும் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த கால வேளையிலே அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை பெரிய ஜாதியாக மாற்றி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலுகி பெருக பண்ணி நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது, என்ன செய்ய வேண்டுமென்றால், எதை குறித்து பயப்படக்கூடாது. யாரை குறித்தோ எதை குறித்தோ இந்த மாதம் எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்பதை, இந்த மாதத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு வாரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. எந்த மனிதர்களை குறித்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கவலையோ பயப்படையோ, இவங்களை பற்றி அவங்கள பற்றி, இவங்க அவங்க, அந்த நபர் இந்த நபர், எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நாம் இருக்கிற மாவட்டம், மாநிலம், தேசம், கண்டத்தில் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு நன்மையும் இல்லையே, நமக்கு ஒரு நிறைவும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் தேவாதி தேவன் இயேசு சொன்னார், நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தொழில் செய்யுங்கள், குடும்பத்தை நடப்பீங்கள். கட்டுகள் உங்களை விட்டு நிச்சயம் மாறி போய்விடும். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கை தேவன் நமக்கு காலையில் கொடுக்கிறார். நீ இருக்கிற இடத்துல இரு, அந்த இடத்துல உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றி பலுகி பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அங்கே போக பயப்பட வேண்டாம், அந்த இடத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஐயோ, நாம் இந்த இடத்துல இருக்கிறோமே, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணிடுவாங்க, அவங்க மூலமாக பிரச்சனை. ஒருவர் மூலமாய் பிரச்சனை வராது. யாரை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், மாவட்டத்தில், மாநிலத்தில், கிராமத்தில், நீங்கள் இருக்கிற எல்லைகளில் இயேசுவை கூட வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் தரிசனத்தோடு பேசுவார், சொப்பனத்தோடு பேசுவார். ஆமாம், பிரசங்கத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார், வேதத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார், போதகர்கள் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். பேசி உங்களுக்கு இருக்கிற பயத்தை மாற்றுவார். பயப்படாதீங்க, 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 பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்றுவார். நாம் ஒவ்வொருவரையும் பெரிய ஜாதியாக மாற்றுவார். மாற்றி நம்மை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நான்காவதாக, யாத்திராகத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்.
வியாபாரம் நல்லா இருக்கும், கையிட்டு செய்கிற காரியம் இந்த மாதம் நல்லா இருக்கும், உங்களை பெரிய சாதியாக மாற்றுவேன் என்று கொடுத்த வாக்கு அது மாறவே மாறாது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அதில் 9வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 112. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் கோபம் இவர்கள் மேல் மூழவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். உன்னை என்ன ஜாதியாக்குவேன்? 4வது, தேவன் நம்மளை பெரிய ஜாதியாக மாற்ற இந்த மாதத்திலிருந்து வணங்கா கழுத்துள்ள குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பெருமை, அகந்தை, மேட்டின்மை, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று வணங்கா கழுத்துள்ளவர்களாக இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதத்திலே நம்மளை பெரிய ஜாதியாக மாற்றுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலுகி பெருக பண்ணுவார், பேரை பெருமைப்படுத்துவார், பெரிய இனமாக இந்த மாதத்தில் மாற்றியே தீருவார். ஆம், வணங்கா கழுத்து நமக்கு வேண்டாம். வணங்கா கழுத்துள்ளவர்களாக இல்லாதபடிக்கு தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அருமையும் இனிமையுமானவர்களே, 5வதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி யாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 19வது, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். 5வதாக, அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நாம் பெரிய இனமாக மாற, பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் நம்மளை ஆசீர்வதித்து பலீகி பெருக பண்ணி நம்முடைய பேரை இந்த மாதம் பேரை பெருமைப்படுத்துவதற்கு இந்த ஆதியாகமம் 18, 17, 18, 19 3 விதமான அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் நீதியை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, நியாயத்துக்காக போராட வேண்டும். 3வது, தேவனுடைய வழியை நமக்குள் காத்து நடக்க வேண்டும். அதில் ஒன்று வேகமாய் தியானித்து குயிக்க 7க்கு முடித்து அடுத்து ஒரு பாட்டு படித்து ஜெபிச்சு நாம் கடந்து செல்வோம். நாம் 5வதாக, அன்பான தேவனுக்கு அருமையான நீதியை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எது நீதி அருமையானவர்களே? வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 27ஆம் அதிகாரம். யோபு 27ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நீதியை
என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அதை நான் விட்டுவிடேன். அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. நல்ல கவனிங்க. ஐந்தாவது நம்முடைய வாழ்க்கையில நீதியை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நீதி எது நீதி? அன்பானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் நிந்திக்காமல் இருப்பது நீதி. நம்மை நாமே நிந்திக்க கூடாது. பிறர் ஒருவரை ஒருவர் நிந்திப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் நீதி. இந்த நீதியை நாம் இந்த மாதம் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை தேவன் ஏராளமாய் நிறைவேற்றுகிறார். யாரையும் நாம் நிந்திக்கக்கூடாது. நம்மை நாமளே நிந்திக்க இடம் கொடுக்கக்கூடாது. இது 5. 6வதாக, அருமையானவர்களே, அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது நீதி, நியாயம், அடுத்து கர்த்தருடைய வழியை காத்து நடத்தல். 6வது நியாயத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எது நியாயம்? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி, ஞானிகளினுடைய கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும். நல்ல கவனிங்க. எது நியாயம்? நம்முடைய உழைப்பிலை பரிதானம் வாங்கக்கூடாது. எது நியாயம்? உழைப்பிலை கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்காமல் போனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அருமையான தேவனுக்கு அருமையா கொடுத்தால் ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களை, மற்ற சபைகளைப் போல கொடு 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 தசமபாகம் கேட்கவே மாட்டோம். உழை நிறைய 100க்கு 99 கொடுக்கறது கிடையாது, நான் கேட்கறதும் கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த ஊழியத்தை பரிதானம் வாங்காதே. உழைப்பிலை கிடைக்கிறதை வைத்து உன் குடும்பத்தை நடத்து. உழைப்பிலை கிடைக்கிறதை வைத்து தெய்வத்தின் சன்னிதானத்தில் கொடுக்க வேண்டியதை கொடு. ஏழை எளியவளுக்கு கொடு. மிச்ச மீதியை நீ டெபாசிட் பண்ணு. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உனக்கும் எதிர்காலத்துக்கு. தகப்பனே, தாயே, செல்ல மக்களே, முதியவர்களே, இதோ பரிதானத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. பரிதானத்தை விரும்பாதே. அது அநியாயம். எது நியாயம்? உழைப்பை முக்கியத்துவப்படுத்துங்கள். அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். இப்படி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இனமாக, பெரிய ஜாதியாக இந்த மாதம் நம்மை மாற்றுகிறார். கடந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை பெரிய இனமாக்குவேன். இனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலிகி பெருக பண்ணுவேன். கடைசியாக அந்த நீதிமொழி 18ஆம் நீதிமொழியில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம். 7வதாக கர்த்தரின் வழியை நாம் என்ன செய்யணும்? காத்து நடக்க வேண்டும். ஆதியாகமம் 18, 17, 18, 19 அடுத்து என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நம்முடைய வழியை காத்து நடக்க வேண்டும். அப்பொழுது நம்மளை பெரிய இனமாக தேவன் மாற்றுகிறார். தேவனுடைய வழியிலே ஒரு வழி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும்
தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும். எது தேவனுடைய வழி? சீருள்ள வழி. தேவனுடைய சீர்கெட்ட வழியிலே நாம் நடக்கவே கூடாது. நம்மளை சீரழித்து திருநெல்வேலி பாசையில் சீரழிஞ்சி சீர்கெட்டு செங்க சுமக்க போகிறப்பா நீ அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களை சொல்லுவாங்க. அது சீர்கெட்ட வழி. சீர்கெட்ட வழியில் வாழும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இந்த மாதம் தேவனுடைய வழி சீருள்ள வழி. சீருள்ள வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்மளை தேவன் பெரிய இனம், அதாவது பெரிய ஜாதியாக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலீகி பெருக பண்ணி நம்முடைய பேரை இந்த மாதம் பெருமைப்படுத்துகிறார். கடந்த மாதம் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த மாதம் பெரிய ஜாதி. ஒன்றா 7 அனுபவத்தை பார்த்தோம். ஒன்றா சொல்லுங்க. முதலாவது விண்ணப்பம். ஆமாம், விண்ணப்ப ஜெபம். ரெண்டாவது பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும். மூணாவது எதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்படக்கூடாது. நான்காவது தாழ்மை, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது நீதி என்ற மற்றவர்களை நிந்திக்க, நம்மளை நிந்திக்க இடம் கொடுக்கக்கூடாது. ஏழாவது நியாயம் என்ற பரிதானம் வாங்காமல் உழைப்பை முக்கியத்துவப்படுத்தி அதில் இருக்கிற வருமானத்தை குடும்பத்துக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இது பண்ண வேண்டும். மிச்ச மீதியை சேர்த்து வைத்து ஃபியூச்சர் ஃபண்டாக வைத்து கொள்ள வேண்டும். ஏழாவதாக சீர்கெட்ட வழி. சீர்கெட்ட வழியில் வாழாமல் தேவன் நம்மளை வழி நடத்துகிற சீருள்ள வழியில் நடக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இந்த மாத வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுகிறார். போன மாதம் பெரிய காரியத்தை செய்வேன் என்று வருடாந்திர வாக்குத்தத்தம். ரெண்டாவது, இந்த மாதம் பெரிய சாதியாக்குவேன். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். நிச்சயம் பெரிய ஜாதியாக்குகிறார், பெரிய இனமாக்குகிறார். ஒரு குறையுமே இந்த மாதம் வைக்க மாட்டார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே. உனது பெயரை நான் உயர்த்திடுவே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. ஆசீர்வாத வாய்க்காலால் நீருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை பெரிய ஜாதியாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை பெரிய இனமாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என்னை பலுக பண்ணுகை என் பேரை பெருமைப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 அனுபவத்தின்படி இந்த மாதத்தில் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்மளை இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி பெரிய காரிய தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், செய்வார், செய்வார். அடுத்து இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெரிய இனமாக்குவார், பெரிய ஜாதியாக்குவார்,
பெரிய ஜாதியாக மாறுவேன், பெரிய ஜாதியாக மாறுவேன். ஆமே, என்னை நீர் பெரிய ஜாதியாக்கி என்னை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர், என்னை பலிகி பெருக பண்ணுகிறீர். வாயை திறந்து அறிக்கையிடுங்க, வாயை திறந்து அறிக்கையிடுங்க, வாயை திறந்து தம்பி அறிக்கையிடுங்க, தங்கச்சி, முதியவர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, சோத்திரம் எங்கள் ஐயா, எங்கள் அம்மா, சோத்திரம் தேவ பிள்ளைகளே, சபையாரே, ஊழியர்களே, மூப்பர்களே, விசுவாசிகளே, எல்லாரும் வாயை திறந்து அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. என் குடும்பத்தை அப்படி செய்கிறேன், ஊழியங்களை ஊழியத்தின் பாதையில் அப்படி செய்கிறேன், சபையை பலிகி பெருக பண்ணுகிறேன், பெரிய இனமாக மாற்றுகிறீரங்களை. ஆமாம், எங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் அப்படி செய்கிறேன். ஆமாம், இந்த 7 அனுபவத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலையின் வல்லமை, விடுதலையின் அக்கினி இறங்கி வருகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த 7 அனுபவத்தின்படியே நாம் நடந்து கொள்ள அதற்குரிய வல்லமையின் அக்கினி பற்றி எரிகிறது. பற்றி எரி ஆவியானவர் இப்பொழுது நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீர்கள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. ஆமாம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. நம்மளை விடுதலையாக்கி நம்மளை நிறைவோடு நடத்துகிற தேவன் இந்த கால வேளையில் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். விடுதலை, 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 விடுதலையினால் நிரப்பும். ஊழியர்கள் குடும்பத்தை ஆசீர்வதி. கலங்கி நிற்கிற ஊழியக்கார குடும்பங்களை, ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். மூப்பர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். விசுவாசிகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கச்சிமார்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் எல்லா விதத்திலும் பெரிய ஜாதியாக மாற்றும், பலிகி பெருக பண்ணும், ஆசீர்வதியும், பேரை பெருமைப்படுத்தும். இந்த மாதம் பண நெருக்கம் வரக்கூடாது, இந்த மாதம் பொருளாதார நெருக்கம் வரக்கூடாது. இந்த மாதத்தில் தகப்பனே எமக்கு சோத்திரம், என்ன வேணுமோ அத்தனையும் தாரும். திருமண தடைகள் மாறட்டும், மேஜராகாத பிள்ளைகள் மேஜராகட்டும். நோயோடு, பேயோடு, பிசாசோடு, பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருக்கும் விடுதலையை தாரும். ஐயோ, என் தொழில் முடக்கப்பட்டு போய் இருக்கிறது, என்ன செய்வேன் என்ற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆமாம், பிரிஞ்சிருக்கிற குடும்பம் இணையட்டும் ஆண்டவரே. போலீஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புதுசாக வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு வீடுகளை நிறைவாக கட்டி தருவீராக. ஆண்டவரை, வாடகை வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை சீக்கிரமாய் தருவீராக. கெட்ட சொப்பனங்கள் ஆண்டவரை, மக்க பயம், திகில் மாறட்டும். இந்த மாதம் ஜெப மாதமாக, வேதத்தை முக்கியத்துவப்படுத்துகிற மாதமாக, இந்த 7 அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்துகிற மாதமாய் மாற்றும். வீண் செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் கோபம், எரிச்சல், சண்டைகள், ஒருவருக்கொருவர் ஆண்டவரை மக்க பீறி பாய்கிறது. நிந்திக்கிற காரியத்திற்கு இயேசுவின் நாமத்தில் விலக்கி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து காணப்படும் கிளைமேட் சேஞ்சினால் காய்ச்சல், இருமல், சளி முற்றிலும் மாறட்டும். தொடர்ந்து ஆண்டவரே மக்கு ஆங்காங்கே சரீரத்தில் அம்மன் என்ற வியாதிகளும் முற்றிலும் நீங்கும்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்களை நிறுத்தி போடு. பொருளாதாரத்தில் பின்னடைவு, வேலையில்லா திண்டாட்டம், பண நெருக்கம், கடன்பாரம், வட்டி பிரச்சனை, ஆபத்து, விபத்து, ஆக்சிடென்ட், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு மாறட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எழுத போகிற எக்ஸாமில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட இருந்து நல்ல மார்க்குகளை ஈசி கொஸ்டினை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைக்காக ஆயத்தப்பட்டு இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை அனுப்பும், பெரிய இனமாக மாற்றும். ஆம், வாக்குத்தத்தம் அப்படியே பலிக்கட்டும். யார் யார் கசந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை மதுரமாக, இனிமையாக மாற்றித்தார். ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ரட்சிப்பின் நிறைவை தாரும். இந்த மாத விண்ணப்பத்தை அங்கீகரியும். பீடி, சிகரெட்டு, குடி, ஆண்டவரை, வெறித்தனம், அசுத்த உறவுகள் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் வருகை மட்டும் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தத்தோடு வாழட்டும். ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், தந்தை ஆசீர்வாத, ஐயா, பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை, 2வது வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கூட்டம். ஆமாம், சீயோன் மலையில் நடைபெறுகிற கூட்டம். இந்த வருஷம் எல்லாரும் உதவி செய்ய உங்களை முன் வாருங்கள். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை, ஒரு நபர் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி இதற்காக ஜெபிங்கள். சீயோன் மலைக்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும், உம்முடைய ராஜ்யம் வருவதா, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. என் ஆத்துமாவே கர்த்தர், முழு உலமையே பரிசு. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 25 மறந்துடாதீங்க. இப்போமே சேர்த்து வைங்க. முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. கண்ணீரோடு அன்போடு கேட்கிறேன்.